கோயில் பூசாரியை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் ஓ ராஜா உள்பட 6 பேரும் விடுதலை செய்யப்படுவதாக திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? முழுமையான விவரம் என்ன? நிச்சயமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கல்லுப்பட்டியை சேர்ந்தவர் சுப்புராஜ். இவரது மகன் நாகமுத்து கல்லுப்பட்டி அருகே உள்ள கைலாசப்பட்டியில் உள்ள கைலாசநாதர் கோவிலில் நாகமுத்து பூசாரியாக வேலை பார்த்து வருகிறார். இந்த கோவில் அறங்காவலராக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் தம்பி 2017ஆம் ஆண்டு இருந்து வந்தார். 2012ஆம் ஆண்டு இருந்து வந்தார். அவர் அப்பொழுது நகர்மன்ற தலைவராகவும் இருந்து வந்தார். அந்த கோவிலுக்கு சொந்தமான கடையை ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக நாகமுத்துவுக்கும் ஓ ராஜா தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இந்நிலையில் 2012ஆம் ஆண்டு பூசாரி நாகமுத்து தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கு ஓ ராஜா மற்றும் அவரது தரப்பினர் தான் காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அப்பொழுது இது தொடர்பாக ஓ ராஜா, பேரூராட்சி தலைவர் முத்துப்பாண்டி, மணிமாறன், லோகு, சிவகுமார், ஞானம் உட்பட 7 பேர் மீது தென்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். ஆனால் இது தொடர்பான மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இறந்து போன பூசாரியின் தந்தை சுப்புராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு 2013ஆம் ஆண்டு ஒரு வழக்கு தொடர்கிறார். அதாவது இந்த வழக்கு இவர் ஆளும் கட்சியாக இருப்பதால் இந்த வழக்கு தேனியில் நடைபெற்றால் இந்த வழக்கில் நீதி கிடைக்காது என்பதால் உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்கிறார். அப்பொழுது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சிபிஐ விசாரணை வேண்டியதில்லை, திண்டுக்கல் நீதிமன்றத்திற்கு சிறப்பு நீதிமன்றத்தின் வழக்கை மாற்றி உத்தரவிட்டார். இதனை அடுத்து 2017ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு இந்த வழக்கு திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இதற்கிடையே பாண்டி என்பவர் இறந்து விட்டதால் 6 பேரும் திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இது தொடர்பான வழக்கு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக 23 சாட்சிகள் மற்றும் 4 தடயங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி முரளிதரன் இன்று தீர்ப்பு வழங்குவதாக கூறியிருந்தார். இதனிடையே குற்றவாளிகள் 6 பேருமே நீதிமன்றத்தில் ஆஜராகி அவரது தரப்பும் எடுத்துரைக்கப்பட்டது. இது தொடர்பான தீர்ப்பு இன்று காலை நீதிபதி முரளிதரன் வாசித்தார். அதில் குற்றவாளிகள் 6 பேரும் விடுதலை என கூறினார். இதனை அடுத்து 6 பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டனர். இது குறித்து ஓபிஎஸ் தரப்பு ஓ ராஜா தரப்பு வழக்கறிஞர் சந்திரசேகர் கூறுகையில், இது பொய்யான வழக்கு, இது புனைப்பட்ட வழக்கு, நீதிபதி சிறப்பான தீர்ப்பு வழங்கியுள்ளார் என கூறியுள்ளார். இதனை அடுத்து 6 பேரும் விடுதலை செய்யப்பட்டு உள்ளனர். ஐயப்பன், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.